ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்வதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு 50 எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் எப்போயுமே ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் ஊற்றுவேன். இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றி நம்ம சமைக்கிற மூலிமா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பெலாம் வெளியேற்றிட்டு நம்ம ஹெல்த்தியாகவும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நானும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரைஸ் பிராண்ட் ஆயில் எப்படி குக் பண்ணுறதுன்னு கேளுங்க, நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நல்லா கத்திரிக்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி நல்லா பொன்னிறமாக எடுத்து வச்சாச்சு. அதிலே சீரகம், கடுகு, வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வதக்குற வரையும் நம்ம எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நல்லா தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இந்த வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிங்க ஃப்ரெண்ட். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இந்த கலரில் வந்துடும். நல்லா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஸ்பூன் 3 ஸ்பூனு போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கடாயில் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் நம்ம அரைச்சிக்கலாம். சீரகம், கசகசா, சின்ன வெங்காயம் ஒரு 10, தேங்காய் நல்லா மிக்சியில் பொன்னிறமாக வதக்கணும். பிற்பாடு நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறது இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க வச்ச பிற்பாடு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, இல்லை தண்ணி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி நல்லா கொதிச்ச பிற்பாடு புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் நம்மலாம் சும்மாவே இருக்க முடியாது. எதனாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்துட்டே இருக்கணும். நம்ம குழந்தைகள பார்த்துக்கணும். நம்மளுக்கு குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே நம்ம வாங்கிக்கணும். பார்ட் டைம் ஜாப் இருக்குது. படிப்பு தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. தேவை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம். அவங்களோட நம்பர் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன். கத்திரிக்காய் போட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தலையை போட்டு தூவிட்டு கீழே இறக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடும். சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கலாம், நம்ம சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கு ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.